இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்ற நிலையில் அவர் இன்று காலை 9 மணியளவில் அதிபராக பதவியேற்கிறார். வெற்றியாளரை தீர்மானித்த இரண்டாவது சுற்றில் 55 விழுக்காட்டிற்கும் மேல் வாக்குகள் பெற்ற அனுரகுமார திசாநாயக்க இலங்கை அதிபராகியிருக்கிறார். முதல் சுற்று முடிவில் அனுரகுமார திசாநாயக முன்னிலையில் இருந்த நிலையில் எந்த வேட்பாளரும் 50 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை வாங்காததால் இரண்டாம் விருப்ப வாக்குகளின் எண்ணிக்கை நடைபெற்றது. இதன் முடிவில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றி குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அனுரகுமார திசாநாயக வெளியிட்ட பதிவில், பல நூற்றாண்டுகளாக நாம் கண்டு வந்த கனவு இறுதியாக நனவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தனிப்பட்ட மனிதரின் வெற்றி அல்ல என்றும் அனைவரின் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ள அனுரகுமார திசாநாயக, சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் இதர இலங்கை மக்கள் ஆகியோரின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாகும் என்று தெரிவித்துள்ளார்.